ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரொல்யூட் ஷோவில் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய விஷயங்கள் நமக்கு வீக்காக்காக இல்லாட்டியும் எல்லாருமே காமனாக கொஞ்சம் பேர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஷோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு வைப்பு ஜாலியோ இல்லை. ஸோ ஒரு மாதிரி தான் போச்சு. அதுக்கு ஆங்கரிங்கும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அதாவது ஒன் ஆஃப் த ரீசன் தான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் நம்ம பிரியங்கா அந்த அளவுக்கு ஃபன்னாக வந்து ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ரக்ஷன் நல்லா தான் பண்ணுவார். பட் இங்கே ஏன் இந்த சொதப்பு சொதப்புறது தான் தெரியல. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். பட் எதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. பட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்தே உட்காரலங்க. கொஞ்ச நேரம் தான் சேர்ந்து உட்காந்தாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சென்டரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ லக்ஷு எல்பி கங்கா பக்கத்தில் விஜய் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் இந்த பக்கம் உட்காந்துட்டு நடுவில் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரபிரவீன் உட்காந்துருப்பாரு. சென்டரில் ருத்ரபிரவீன் உட்காந்துருப்பாரு. சைடில் ஷாத்திகாவும் யமுனாவும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாச்சும் ஒரு சென்டரில் உட்காந்துட்டு அந்த பக்கம் கங்கா இந்த பக்கம் காவேரின்னு உட்காந்துருக்கலாம். இல்லையா கங்காவை இந்த பக்கம் விட்டு காவேரி கங்கா காவேரி விஜய்னு உட்காந்துருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா சென்டரில் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நம்ம குமரன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை முத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஸோ மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாமே பக்கத்தில் பேரா உட்காந்துருப்பாங்க. வீக்கா அதாவது மகாநதி பேர்ஸ் மட்டும் மாறி உட்காந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம நிவின் தனியாக உட்காந்துருப்பாரு. ஸோ கங்கா யமுனா காவேரி 3 பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. கீழே நம்ம குமரனும் விஜயும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிங்கலாக தான் உட்காந்துருந்தாங்க. பேரா உட்காந்த மாதிரி எங்கேயுமே பார்க்கல. கொஞ்ச நேரம் மட்டும் தான் விஜய் காவேரி பக்கத்தில் உட்காந்தாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கு இல்லை சொல்லுங்கள். ஸோ எபிசோடில் தான் அவங்களுக்கு என்ன டாஸ்க் எது இல்லைனாலும் அங்கே எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்லேயுமே பக்கத்தில் உட்காந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க, எத்தனை பேர் வந்து ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.